அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நடந்து கொண்டிருக்கும் ஒலிம்பிக் விளையாட்டில் நமது இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவங்கள பற்றி தான், அவங்களோட இஷ்யூஸ் பற்றி தான். ஆக்சுவலாக அருமையாக விளையாண்டு ஒரு இந்தியாவுக்கு தங்கப்பதக்கத்தினை வென்று கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்த ஒரு சமயத்தில் உடல் எடையில் ஒரு சர்ச்சை வந்து அவங்க இன்றைக்கி தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். அதெல்லாம் பார்த்தா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக நமக்கெல்லாம் ரொம்ப மனவேதனையாக தான் இருக்குது. இதில் வந்து இன்றைக்கி ஒரு இது இந்தியா முழுசுமே ஒரு பரபரப்பான ஒரு இதாக இருக்குது. பாராளுமன்றவர்கள் இதை பற்றி பேசுகிற அளவுக்கு இது ஒரு பேசுபொருளாக இருக்குது. இது சம்மந்தப்பட்டு நம்ம தமிழக ஊடகங்களில் கூட ஒரு சில விவாதங்கள் நடைபெற்றது. அதில் அவங்கவுங்க அவங்களுடைய கருத்து சொன்னாங்க. இதில் இது என்ன ஒரு விஷயம்னா, இதில் என் சார்பாக நான் தெரிவிக்கணும்னா எனக்கு ஆதங்கம். அது என்னன்னு கேட்டால், இது ஒலிம்பிக்ன்றது ஒரு விளையாட்டின் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது உச்சபட்ச ஒரு போட்டின்னு சொல்லிக்கலாம். அவ்வளோதான். ஒரு விளையாட்டில் ஜெயிக்கணும், ஒலிம்பிக்கில் ஜெயிச்சிட்டானா அதுக்கு மேலே அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது ஆக்சுவலாக இவங்க வந்து மல்யுத்த வீராங்கனை அவங்க என்ன உடல் எடையில் இருந்தாங்கன்றதுனால அன்னைக்கு தகுதி பெற்று ஃபஸ்ட் ரவுண்ட் விளையாடும் போது 50 கிலோ உடல் எடை பிரிவில் அவங்க வந்து எடை காமிச்சிருக்கிறாங்க. அப்போ 50 கிலோ இருந்துருக்குது. அதனால தான் அவங்கள 50 கிலோ உடல் எடையில் அவங்க வந்து 2 ரவுண்டு முடித்து அடுத்து குவார்ட்டர் ஃபைனல் முடித்து செமிஃபைனலில் சுமார் 80க்கும் மேற்பட்ட போட்டிகளில் வெல்லவே முடியாத ஜப்பான் வீராங்கனையான ஒரு உலகின் நம்பர் 1 வீராங்கனையை தோக்கடிச்சிட்டு ஃபைனலுக்கு குவாலிஃபைட் ஆனாங்க. அது வரைக்கும் அவங்க வெயிங்கை பற்றி எந்த பிரச்சனையும் வரல. அதுக்கப்புறம் அடுத்த நாள், அதாவது இறுதிப் போட்டின்றது அடுத்த நாள் நடக்குது. அப்போ அடுத்த நாளுக்கு ஒரு வேயிங் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அவங்க ஒரு 100 கிராம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க டிஸ்குவாலிஃபைடு பண்ணிட்டாங்க, தகுதி நீக்கம் சொல்லிட்டாங்கன்றது நியூஸு. ஓகே, இதில் என்னென்னா, இது அரசியலா அல்லது அலட்சியமான்றதை தாண்டி அரசியலும் கிடையாது, அலட்சியமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, அரசியல்னு பண்ணியிருந்தால் அவங்கள ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்தே முடிச்சிருக்கலாம். அது ஏன்னா ஸ்போர்ட்ஸில் குறிப்பாக அது இந்தியாவில் ஸ்போர்ட்ஸில் அரசியல் இல்லாமல் ஸ்போர்ட்ஸே இல்லை, அதுதான் போயிட்டுருக்குது. ஆனால் அப்படி மற்ற நாடுகள்லாம் அப்படி கம்பேர் பண்ண முடியாது. என்றைக்கு வந்து நல்ல விளையாட்டு வீரர்களில் உண்மையாக தகுதியுள்ள விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தி மேலே கொண்டு போகிறாங்களோ அன்றைக்கி தான் இந்தியா வந்து உலக அரங்கில் மேலே வர முடியும். ஏன்னா நிறைய பேர் இதே ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இத்தனை கண்ட்ரி, இவ்வளோ கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் இவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க, மக்கள் தொகையே கம்மி, கலந்துக்கிறவங்க இவ்வளோ பேர், அதனால் எவ்வளோ மெடல் வாங்குறாங்க, இவ்வளோ மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, இதில் வந்து கலந்துக்கிறது ரொம்ப கம்மி, அதில் அப்புறம் பதக்கம் இங்கே வருன்றலாம் போகிறத பற்றிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப மக்கள் தொகை குறைவாக உள்ள கண்ட்ரிகளில் கூட குறிப்பிட்டத்தக்க சில விஷயத்தில் தங்கப்பதக்கெலாம் வாங்கிட்டு போகிற நிறைய கண்ட்ரிஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அது ஒலிம்பிக் ஃபைனலிஸ்ட் வரும்போது நீங்களே படிப்பீங்க. இந்த நாடு எங்கன்னே இருக்க தெரியாது, ஆனால் அதில் 2-3 கோல்டு வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அது அப்போ என்னென்னா, தகுதியான வீரர்களுக்கு தகுதியான இடத்த கொடுத்தாவே முதல்ல ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறதுக்கு. இது வந்து இதில் வந்து அரசியல் 100க்கு 200% விளையாடும். அதை பற்றி நம்ம சாப்டருக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் இப்போது நம்ம போகத் இந்த பிரச்சனைகள் என்ன கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒலிம்பிக்குடைய ரூல்ஸுன்னு இல்லதில் ரெஸ்லிங் உடைய ரூல்ஸ் அப்படின்னா, அதாவது ஒரு போட்டி ஆரம்பித்து அன்றைக்கே முடியுதுன்னா அன்றைக்கி காலையில் கொடுத்த ஒரு வெயிட்டு, முதல்ல ஃபஸ்ட் ரவுண்ட் கொடுத்த வெயிட்டு, அடுத்து 2ஆம் ரவுண்டு, 3ஆம் ரவுண்டு, அடுத்து குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் போகிறாங்கன்னு முடிச்சா அதுக்கப்புறம் ரீவெயிட் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நியூ ரூல்ஸ் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் அடுத்தடுத்த நாட்களுக்கு போட்டி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னா அன்னன்னைக்கு ஒரு அந்த அவங்க என்ன வெயிட் கேட்டகரி இருந்தாங்களோ அந்த கேட்டகரி ப்ரூவ் பண்ணணுன்றது ஒரு ரூல்ஸாக இருக்குன்ற பட்சத்தில் இது அவங்கள்ட்ட பயிற்சியாளர் மேலாளர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க வந்து முதல் நைட்டு அன்றைக்கி 50 கிலோவில் விளையாண்டு 52 கிலோவுக்கு மேலே அவங்க உடல் எடை கூடி போய் அதுக்கு மேலே அதை குறைக்க முயற்சி பண்ணி பல வகையில் முயற்சி பண்ணியும் அது 50, 100ன்ற இது காமிச்சதுனால அவங்க தகுதி நீக்கன்றதோட முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து இது ஓகே. இது என்னென்னா, இது வந்து ரூல்ஸுனால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த வகையில் இது அலட்சியமாக இவங்களும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க அலட்சியம் இல்லை. அதே போல் அரசியல்னால் அவங்கள முன்னாடியே வெளியே அனுப்பிச்சிருக்கலாம். அரசியல் இல்லை, அலட்சியம் இல்லை. இதில் நான் இந்த டாப்பிக்குள்ளே நான் வரல. இதில் நான் முக்கியமாக தெரிவிக்க வேண்டுன்றது என்னென்னா, இது ஒலிம்பிக் அசோசியேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே
ஒரு விளையாட்டில் தகுதி பெறத்துக்கு ஆமாங்க, ஒரு 55 கிலோவுக்கு மேற்பட்ட உடல் எடை கொண்ட ஒருத்தர் வந்து 50 கிலோவுக்குள்ள உடலை குறைச்சி வந்து அந்த போட்டியில் பங்கெடுக்கணும்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற வேகத்தில் தான் அவன் ஜெயிக்கணும். எங்கே விளையாட்டுன்னா என்ன, ஜெயிக்கணுன்றது தானே. அதுக்கு அவங்க வந்து அவங்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு அந்த உடல் எடையை குறைச்சி உடலை வருத்தி அது உயிரே போகிறதுக்கு சமமான ஒரு விஷயம். அந்த உடல் எடையெல்லாம் அவ்வளோ குறைக்கணுன்றதெல்லாம் இது வந்து அந்த மாதிரி குறைச்சி பார்த்தா தான் தெரியும். அப்போது அவங்க அந்த மாதிரி குறைச்சி வந்து போட்டி போடுறாங்கனாவே அங்கே என்னென்னா அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக வராங்க. இது வந்து இப்போ வினேஷ் போகத்துக்கு மட்டும் கிடையாது, இல்லை ஜப்பான் வீராங்கனை எந்த உலக நாட்டுக்கு எந்த வீராங்கனைகளுக்கு இது காமன் தான். அப்படி இருக்கும்போது எல்லோரும் ஜெயிக்கணும் தான் வராங்க. அப்போ அவங்களும் அந்த உடல் எடை மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அவங்க 50லேருந்து குறைச்சாங்களா இல்லை 50 இருப்பாங்களா, அப்போனா 50 கிலோவில் மட்டும் இருந்து 50 கிலோவில் மட்டும் அவங்க வந்து அவங்களே ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கி அந்த மாதிரி 50 கிலோ கேட்டகரியில் 50 கிலோ உடல் எடையில் இருக்கிறவங்க தான் கலந்துக்கூட தான் வெயிட்டுன்னு ஒன்று வைக்கிறதே. அதில் அவங்க அந்த அந்த வெயிட்டை குறைச்சி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சு கொண்டு போகிறாங்கன்றது ஒரு திறமை தான். ஆனால் இது என்னென்னா அடுத்தடுத்த நாளுக்கு நம்ம வெயிட் காமிக்கணுன்றமோ அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது அந்த விளையாட்டு வீரர் வீராங்கனை மற்றும் அவங்களுடைய டீம் மேனேஜர் கோச்சுக்கு இது 100% அந்த அக்கறை இருந்திருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது தப்பான ரூல்ஸுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே உண்டு. ஒரு ஓவர் நைட்டில் ஒருத்தர் 2 கிலோ 2.5 கிலோ உடல் எடையை குறைச்சிட்டு அடுத்த நாள் வந்து போட்டி போகணுன்னா அவங்க எவ்வளோ அவங்க என்ன சொல்கிறது, அவங்க அந்த அவ்வளோ அந்த வாட்டர் கட்டன் பண்ணாதாவது தண்ணி குடிக்காமல் இருக்காங்க, சாப்பிடாமல் இருக்கிறாங்க, எதுவுமே பண்ணாமல் இருக்காங்கன்றது அவங்க எவ்வளோ டயர்டில் இருப்பாங்க. அப்புறம் எப்படி போய் ஒரு விளையாட்டு வீராங்கனையாக போய் ஜெயிக்க முடியும், வீரராக போய் ஜெயிக்க முடியும் அங்கே களத்தில். அது இதுவும் ஒரு டெக்னிக்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போது விளையாட்டில் இப்போ மல்யுத்தத்தில் எப்படி அவங்கள வளைச்சி பிடிச்சி அவங்கள திமிர விடாமல் போட்டு அவங்கள லாக் பண்ணி பண்ணுறாங்க. அது சில விஷயத்தில் சில ரூல்ஸின் அடிப்படையில் அவங்களுக்கான புள்ளிகள் வழங்கப்பட்டு தான் வெற்றி நிர்ணயிக்கப்படுது. அதே போல் தான் உடல் எடையை குறைச்சி பார்ட்டிசிபேட் பண்ணுற விஷயன்றதும். அதனால் இது வந்து ஃபஸ்ட் டைம் உடல் எடை பதிவு செஞ்சுட்டாங்கன்னா அதோடு விட்டுருணும். அதுக்கப்புறம் அவங்க ஃபைனல் போகிறாங்களோ செமிஃபைனலில் போகிறாங்களோ குவார்ட்டரில் போயிடுறாங்களோன்றதான் தேவையில்ல. ரீவெயிட்ன்றது இருக்கக்கூடாது. எதுக்குன்னு கேட்டால் இது எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயந்தான். இதை வந்து இப்போ என்னென்னா அந்த ஃபைனலில் வந்த 2 பேர் தான் ஆக்சுவலாக இந்த கேட்டகரியில் 2 பேர் தான் ஃபைனலில் இருந்திருப்பாங்க. ஒருத்தர் அதை இவங்களை எதிர்த்து விளையாட அமெரிக்க வராங்கன்னா அது 50க்கு உள்ளே இருந்திருக்கலாம், 49 இருந்திருக்கலாம், 50 இருந்திருக்கலாம், 49,900 இருந்திருக்கலாம். இவங்க 50 100 இருந்துட்டாங்கனால டிஸ்குவாலிஃபைடு. ஓகே, இது ஒரு வேளை இதுக்கு முன்னாடி காலத்திலலாம் ஒரே நாளில் அந்த போட்டி முடிஞ்சிருக்குதுல்ல. அப்போது ஒரு ரவுண்டுக்கு அப்படி ரூல்ஸ் கரெக்டுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இதுக்கு முன்னாடி காலத்தில் ஒரு ரவுண்டுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் வெயிட் எடையை போட்டு தான் அடுத்த ரவுண்டுக்கு அனுமதிச்சிருக்கணும். அப்படி பண்ணியிருந்துட்டு இன்றைக்கி 2 நாள் 3 நாட்கள் இந்த போட்டி இன்றைக்கி வந்து அபரிமிதமான இப்போ வீராங்கனை வராங்க, அதனால் அந்த இறுதிப் போட்டி தள்ளி போகுதுன்னா இப்போ அந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு எடையை கொடுக்கணுன்ற ரூல்ஸு அப்போ அன்றைக்கி ஒரு ரவுண்டுக்கு முன்னாடி அந்த எடை போட்டு தான் வச்சுருந்துருக்கிறது வாய்ப்பு உண்டு. ஆனால் அது இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு முடியாதுன்னு மீன்ஸ் அவங்களோட திறமையை நிரூபிக்கிறது தான் அங்கே வராங்கன்னா அடுத்த நாள் முதல்ல உடலை வருத்தி உடல் எடையை குறைச்சிக்கிறாங்க. போய் இடைப்பட்ட அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டிக்கும் இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த வெயிட் கொடுத்து போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான இடைப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு உண்டான எனர்ஜியை கூட்டுறதுக்கு உண்டான இன்டேக், அதாவது அவங்க டயட் ஃபுட்டோ சப்ளிமெண்ட்ஸோ ஏதோ ஒன்று எடுத்து கூட அவங்க உதவோட தெம்பு வராமல் எப்படி விளையாட முடியும். இந்த பாயிண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணி இந்த ரூல்ஸ் எல்லாம் மாற்றணும். எதுக்காக இதையும் ரூல்ஸை மாற்றணும்னா நீங்கள் அப்போது ஒரே நாளில் இதே ஒலிம்பிக் முடிக்கிற காலத்தில் ஒரே நாளில் ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் குவார்ட்டர் செமி ஃபைனல்னு நடந்துருக்குது. அப்போ யாரும் ரீவீட் எடுத்ததே கிடையாது. அப்போ ரீவீட் எடுத்திருந்தால் கூட இதே மாதிரி பல பேர் பதக்கம் வாங்கிக்க முடியாமல் சூழ்நிலை இருக்கும். 50 போட்டவங்க 55 வந்திருப்பாங்க, புரியுதுங்களா. அதுவும் ஃபஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சு 2வது ரவுண்டு ஜெயிச்சு குவார்ட்டர்லாம் போயிட்டாங்கன்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி பண்ண முடியுமோ. ஏன்னா ஏற்கனவே விளையாண்டு சோர்ந்து போயிருக்கிற அந்த உடம்புக்கும் அந்த மனசுக்கு சோர்வு இல்லை, அந்த உடம்புக்கு அந்த தெம்பு கொடுக்குறதுக்காக அவங்க என்னென்ன டயட் கொடுத்துருப்பாங்க, என்ன மாதிரி ஃபுட் சார்ட்லாம் கொடுத்து எடுத்துருப்பாங்கலாம் யாருக்கு தெரியும். அடுத்தடுத்து அவங்க இன்னும் பலம் இருந்தால் தானே இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு சுமாரான வீராங்கனை எடுத்துருக்கலாம், செகண்ட் ரவுண்டில் அடுத்து இன்னும் கொஞ்சம், அப்போ குவார்ட்டர் ஃபைனல்ன்னும் போது அது கொஞ்சம் இன்னும் ஹெவியாக இருக்கும். செமிஃபைனல் அதோட ஃபைனல்ன்றது உயிர் கொடுத்து விளையாடுற மாதிரி இருக்கும். இதுதானே
திறமை வாய்ந்தவர்கள் தான் உள்ளே வருவாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு திறமையும் வேணும், அதுக்கு உண்டான உடல் தெம்பும் உடலுக்கான சக்தியும் வேணுன்ற போது இது நேச்சர். அதனால் கடந்த காலங்களில் ஒலிம்பிக்கில் ஒரு ரவுண்டுக்கும் ஒரு தடவை எடை போட்டிருந்தால் இன்றைக்கி வந்து அடுத்தடுத்த நாளைக்கும் வெயிட் ப்ரூவ் பண்ணுன்றது ஒரு ரூல்ஸு ஓகே. ஆனால் அப்படி இல்லாமல் இப்போ மட்டும் ஒரு நாளுக்கும் ஒரு தடவை அவங்க உடல் எடையை ப்ரூவ் பண்ணித்தான் அந்த போட்டி கலந்துக்கணும் அப்படின்னா அது வந்து விளையாட்டு வீரர்களுக்கு சாதகமான இது அல்ல. அவங்க திறமையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னுடைய இடமே அது அங்கே இல்லை. அது இது இன்னொரு விஷயம் இதை கேட்கணுன்னா, இதுக்கு முன்னாடி கூட தான் ஒரு இத்தாலி வீராங்கனை வந்து இன்னொரு வீராங்கனை வந்து அவங்க வந்து ஒரு ஆண் சொல்லிவிட்டு அவங்களோட ஒரு குத்தை கூட என்னால் வாங்க முடியல அப்படின்றாங்க. அப்புறம் ஏற்கனவே அவங்க வந்து பாலியல் இதில் வந்து ஆண்னு ப்ரூவ் பண்ணி டிஸ்குவாலிஃபைட் ஆனோன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஒலிம்பிக்கில் அவங்களுக்கு எந்த இதுவுமே நடக்கலையே, அடுத்த ரவுண்டு போய் அவங்க மெடல் வாங்கிட்டு போயிட்டே இருந்துட்டாங்களே. சரி, ஓகே, நம்ம யாரையும் கம்பேர் பண்ண வேணாம். ஆனால் ஒரு விஷயம், இந்த வினேஷ் போகத்துடைய ஒரு இஷ்யூவில் நமக்கெல்லாம் மன வலி. ஏன்னா வரக்கூடிய பதக்கம் வரல. இதில் அலட்சியம்னு சொல்லப்போனால் ஒரு விஷயம், பிஃபோர் வேயிங்க்கு அவங்களுக்கு உடல் எடை குறையில, பயங்கரம் வாட்டர் கட் பண்ணி அவங்களாம் உடம்பெல்லாம் முடியாத சூழ்நிலையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் போட்டு உடம்பை பார்க்கணும் சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் வேணால் அந்த டீம் மேனேஜர் கோச்சஸ் என்ன பண்ணிருக்கலாம்னா, அவங்க ஒரு வேளை நான் டிஸ்குவாலிஃபைடு இல்லை, நான் குவிட் பண்ணிக்கிறேன், எனக்கு இது மாதிரி இன்ஜுரி ஏதோன்னு சொல்லியிருந்தால் அதுக்கான அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆட்டோமேட்டிக்கலி இவங்களுக்கு ஆப்போசிட் வீராங்கனை தங்கம், அவங்க சில்வர்னு சொல்லி 2வது சில்வர் பதக்கத்தை வாங்கிட்டு வந்திருக்கலாம். இதுவும் சில பேர் சொல்லி நமக்கு வருது. ஆனால் இதில் எப்படி பார்த்தாலும் இந்த ஒலிம்பிக் ரூல்ஸில் ஒரு விளையாட்டுக்கு ஒரு தடவை உடல் எடை பதிவு செய்யணும், அதோடு முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரவுண்டு போகிறதும் அவங்க திறமைன்னு விட்டுட்டாங்கன்னா மட்டும்தான் விளையாட்டு வீரர்களுடைய திறமைக்கு உண்டான இடம் கிடைக்குன்றது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.